கனடாவை உலுக்கிய 173 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கின் முக்கிய குற்றவாளி சண்டிகரில் அப்பாவியாக வசித்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் ஜூரிச்சிலிருந்து வட அமெரிக்க நாடான கனடாவின் டொரண்டோவுக்கு கடந்த 2023 ஏப்ரல் 17 ஏர் கனடா சரக்கு விமானம் சென்றது. அந்த விமானத்தில் 173 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ சுத்த தங்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் வந்தன. பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த இவற்றை போலி ஆவணங்களை கொடுத்து கண்டெய்னர் லாரி வாயிலாக மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். கனடாவை உலுக்கிய இந்த கொள்ளை வழக்கை அந்நாட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்காகவே அமைக்கப்பட்ட 20 போலீஸ் அதிகாரிகளை கொண்ட தனிப்படை நடத்திய விசாரணையில் ஏர் கனடா விமான நிறுவன ஊழியர்கள் உட்பட 9 பேருக்கு நேரடி தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவர்களில் 2 இந்தியர்கள் உள்ளிட்ட 6 பேரை கனடா நாட்டு போலீசார் கைது செய்தனர். கடத்தப்பட்ட கண்டெய்னர் லாரியை மீட்ட போலீசார் குறிப்பிட்ட அளவுக்கு தங்கம் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றினர். தலைமறைவாக உள்ள மேலும் 3 தேடி வருகின்றனர். கொள்ளை நடந்தபோது ஏர் கனடா மேலாளராக இருந்தவர் 32 வயது சிம்ரன்பிரீத் பனேசர். இவர் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அவர் கனடாவிலிருந்து தப்பிவிட்டார். அவர் இந்தியாவுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. அவர் சண்டிகரில் வசித்து வரும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. எதுவுமே தெரியாத அப்பாவி போல தன் மனைவி பிரீத்தி பனேசர் மற்றும் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் அவர் வசித்து வருவதை உளவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். தேடப்படும் சிம்ரன்பிரீத் பனேசரின் மனைவி பிரீத்தி பனேசர் மிஸ் இந்தியா உகாண்டா பட்டம் பெற்ற அழகியாவார். சிம்ரன்பிரீத் பனேசர் குறித்து கனடா போலீசாருக்கு விரைவில் தகவல் தெரிவிக்கப்படும் என சண்டிகர் போலீசார் தெரிவித்திருப்பதால் பனேசர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. கனடாவில் 173 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்படும் முக்கிய குற்றவாளி சண்டிகரில் பதுங்கியிருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.